லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 1. அத்தருணத்தில் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்து இருக்கையில், அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வசனம் 2. வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. வசனம் 3. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும், நீங்கள் அறைகளில் கைதியிலே சொன்னது எதுவோ அது வீடுகள் மேலே கூறப்படும். வசனம் 4. என் சிநேகிதனாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வசனம் 4. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வசனம் 5. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும், உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின் நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 5. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 6. 2 காசுக்கு 5 அடக்கலான் குருவிகளை விற்கிறவர்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. வசனம் 7. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். வசனம் 8. அன்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவன் மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். வசனம் 9. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர்கள் முன்பாகவும் மறுதலிக்கப்படுவான். வசனம் 10. எவன் ஆகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக விசேஷித்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்கிற எவனுக்கே மன்னிக்கப்படுவதில்லை. வசனம் 10. எவன் ஆகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக தூஷணத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்கிறவனுக்கே மன்னிக்கப்படுவதில்லை. வசனம் 10. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக தூஷணத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்கிறவனுக்கே அது மன்னிக்கப்படுவதில்லை. வசனம் 10. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக தூஷணத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்கிறவனுக்கே மன்னிக்கப்படுவதில்லை. வசனம் 11. அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கு துரைத்தனத்திற்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும் பொழுது எப்படி எண்ணத்தை மறுதரமாய் சொல்வோம் என்று எதை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். வசனம் 12. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். வசனம் 13. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆசியை பாகம் பிரித்து என் விதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வசனம் 14. அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். வசனம் 15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனும் எவ்வளவு திரளான ஆஸ்தியை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனை அல்ல என்றார். வசனம் 16. அல்லது ஒரு ஊமையை உங்களுக்கு நான் சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. வசனம் 17. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன் என்று தானியங்களையே சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. வசனம் 18. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. வசனம் 19. பின்பு
ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களையே சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவுடனே சொல்வேன் என்று தனக்குள்ளேயே சிந்தித்து சொல்லி கொண்டான். வசனம் 20. தேவனோ அவனை நோக்கி, மதி கேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். வசனம் 21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிரும் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்றார். வசனம் 22. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, அப்படி இருக்கிறவரானால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 23. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விஷயத்தவைகளாக இருக்கிறது. வசனம் 24. அகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறமில்லை, அறுக்கிறவரும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலைகளும் இல்லை, களஞ்சியங்களும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். வசனம் 25. கவலைப்படுகிறதுனால் உங்கள் எவன் தன் சரீரத்தை அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். வசனம் 26. பின்பு அவர்களை காரியமுள்ளதல்ல உங்களில் செய்யக்கூடாதிரு மறைவுகளுக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். வசனம் 27. காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ தகனாலபடி அவைகளை ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருக்கிறதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 28. அப்பொழுது அப்படி இருக்க அவிசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு பிடுங்கி போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கும் உடுத்துவித்த வசனம் 29. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமல் சந்தேகப்படாமலும் இருப்பீர்களாக. வசனம் 30. அவைகளில் எல்லாம் உலகத்தை நாடி தேடுகிறவர்கள் அவைகளை உங்களுக்கு வேண்டியது அல்ல என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். வசனம் 30. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது அவைகள் வசனம் 35. உங்கள் அவரை கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகளை எரிக்கிறவர்களாகவும் வசனம் 35. உங்கள் அறைகளை கட்டப்படுவதாகவும் உங்கள் விளக்குகளை எரிகிறதாகவும். வசனம் 36. உங்கள் எஜமானன் கல்யாணத்திலிருந்து எந்த
கட்டு தட்டும் போகும் போது உடனே அவருக்கு தரித்திருக்கும்படி அப்பொழுது அவரவர் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். வசனம் 37. எஜமானன் வரும்பொழுது விழித்திருந்து இருக்கிறவர்களே காணப்படுகிற ஊழியக்காரரோ பாக்கியவான்கள். அவர் அவரை காட்டிக்கொண்டு அவர்களையே பந்தி இருக்கிறவர்களாகச் செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 38. அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்களை அப்படியே இருக்க கண்டால் எவ்வளவு வழி பாக்கியவான்கள். வசனம் 39. திருடன் என்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானனுக்கு தெரிந்து இருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டுகளை கண்ணமிடவான் என்று அறிந்திருங்கள். 40. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்திலே மனுஷர்குமாரன் வருவார். ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்றார். வசனம் 41. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்கிறீரே, எல்லோருக்கும் சொல்கிறீரே என்று கேட்டான். வசனம் 42. அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரர்களாக தகுதியான காலத்திலேயே படி கொடுக்கவும் எஜமானன் அவர்களை வசனம் 42. அதற்கு அவர்கள், கர்த்தர் பணிவிடைக்காரர்களுக்கு தகுதியான காலத்திலேயே படி கொடுக்கிறபடியே எஜமானன் அவர்கள் மேலே அதிகாரியாகவும் வைத்திருக்க உண்மையுள்ள விவேகமுள்ள விசாரணைக்காரன் எவன்? வசனம் 43. எஜமானன் வரும்பொழுது அப்படியே செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். வசனம் 44. தனக்குள்ளது எல்லாவற்றிலும் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 45. அந்த ஊழியக்காரனை தன் எஜமானன் வர நாள் சொல்லும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு வேலைக்காரனையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால். 46. அவர் நினையாத நாளிலே அறியாத நேரத்திலும் வந்து அந்த ஊழியக்காரனுடைய எஜமானன் வந்து அவனை கடினமாக தண்டித்து உண்மையில்லாதவனுடனே அவனுக்கு பங்கு நியமிப்பான். 47. தன் எஜமானுடைய புசித்ததையும் இருந்து அந்த வசனம் 47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து. வசனம் 46. அவன் நினையாத நாளிலே அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமானன் வந்து அவனை கடினமான தண்டித்து உண்மை இல்லாதவனுடனே அவனுக்கு பங்கை நியமிப்பான். வசனம் 47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அடிகள் அடிக்கப்படுவான். வசனம் 48. அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவனால் சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்திலே அதிகமாக ஒப்புவிக்கப்படுகிறார்களோ அவரிடத்திலே அதிகமாக கேட்கப்படுவார்கள். வசனம் 49. பூமியின் மேலே அக்கினியை போட வந்த அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். வசனம் 50. ஆகிலும் நான் முழுக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவு எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். வசனம் 51. நான் பூமியிலேயே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 52. எப்படியெனில் முதல்
அது முதல் ஒரு வீட்டிலேயே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாக 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாக 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். வசனம் 53. தகப்பன் மகனுக்கு, தகப்பனுக்கு தாய் மகளுக்கு, மகள் தாய்க்கும், மாமி மாமியாருக்கும், மருமகள் மாமியாருக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். வசனம் 54. பின்பு அவர்கள் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்பியிருக்கிறதை நீங்கள் காணும் பொழுது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள். அந்தபடியே வசனம் 55. தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது உஷ்ணம் உண்டாகிறது. சொல்லுகிறீர்கள், அந்தபடி ஆகும். வசனம் 56. மாயக்காரவே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தைரியம். இந்த காலத்தையே நிதானிக்க தான். வசனம் 57. நியாயம் இன்னதென்று நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் என்ன? வசனம் 58. உனக்கு எதிரொலியாய் நீங்கள் தீர்மானிக்கும் என்ன? வசனம் 58. உனக்கு எதிரொலியாவே வசனம் 57. நீ இன்னதென்று நீங்கள் தீர்மானிக்கிறது என்ன? வசனம் 58. உனக்கு எதிரொலியானவன் உன்னை ஆசாரி இடத்திற்கு கொண்டு போகிற போது வழிகள் இல்லாததானே? அவனிடத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு பிரயாசப்பட்டு இஸ்ரவேலிடத்திலே அவன் உன்னை நியாயாதிபதியாயிருக்க முன்பாக கொண்டு போகவேன். நியாயாதிபதி உன்னை சேவகரிடத்தில் ஒப்புக்கொண்டிருப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையிலே போடுவான். வசனம் 59. நீ கடைசி கச்சையை கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார்.